நாம் கூட்டி அள்ள வேண்டியது, நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அள்ள வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல, அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு உரைக்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பது இல்லை, தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்தில், ஒரு துறையில், ஒரு நிலத்தில், ஒரு களத்தில், எல்லா இடத்திலும் சிக்கல். நம்முடைய தலைவன், வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், நாம் விடுதலைக்காக போராடினோம், சுதந்திரம் கேட்டு போராடினோம். ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது. இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்தில்லை, பறிக்கப்பட்டு நிற்கிற நாம் அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை, இடமில்லை, அனுமதி இல்லை, அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை நீ பார்த்துக்க. வெறும் வெற்று சொல் இங்கே.